ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. அச்சி சபரிமலை கோயிலுக்கு கிளம்பிட்டான். 15 நாள் விரதம் இருந்தான். இது 2வது வருஷம். பாத பூஜை அப்புறம் பெரியசாமி வீட்டுக்கு வந்து அவனை கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்க இடுமுடிலாம் கட்டிட்டு அரிசிலாம் போடுவாங்களே காசு வச்சு, அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் காருக்கு போட்டிருந்த மாலையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காருக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு காரை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு உள்ளே வந்தால் அந்த இடுமுடி எடுத்து தலையில் வச்சு ரெடி பண்ணிட்டாரு சாமியும். அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போனால் கார் ரெடியாக இருந்துச்சு. காரில் அப்படியே ஏறி உட்கார்ற வேலை தான். அதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு எங்கள் அம்மா காலையிலேயே 7 மணிக்கு கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா 4 மணிக்கெலாம் எல்லாரையும் எழுப்பிட்டாங்க. எழுப்பி ஒரு ரகலை பண்ணாங்க வீட்டில். அப்படியே அப்புறம் அவங்க பேக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு சாமியெல்லாம் பேக்கப் பண்ணிட்டாங்க. பார்த்து போயிட்டு வாங்கன்னு சித்தப்பாலாம் சொல்ல, அப்புறம் அப்படியே சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் தேங்காய் பூசணிக்காய்லாம் உடச்சி அப்புறம் அவங்கள நல்லபடியாக அமுச்சு விட்டோம். என்னடா பாய் சொல்லாமல் கார் கிளம்பிடுச்சேன்னு நான் யோசிச்சுன்னு அப்படியே வந்தேன். பார்த்தா பின்னாடியே பாய்மா அப்படின்னு சொல்லிகிட்டே வரான். எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் சபரிமலைக்கு எப்போ கிளம்புறீங்கன்றதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை போயிட்டு வந்துட்டீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க.